சிந்தன் அவர்கள் அடுத்து அழைக்க வருவது திரு சிந்தன் அவர்கள். சிபிஐஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர். தனது மாணவ பருவத்திலிருந்து சமூக விடுதலைக்காக பல்வேறு போராட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்பவர், சிந்தனை வீச்சுள்ளவர். அதான் சிந்தன் பேர் வச்சுக்க நினைக்கிறேன். அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிந்தன். சென்னையை மையமாக கொண்டு காத்திரமாக இயங்கிய ஒரு தொழிற்சங்க தலைவருடைய பெயர். அவர் தன்னுடைய உடலில் 32 கத்துக்குத்துகளை பெற்று உயிர் பிழைத்து வரும்போது இதே போல ஒரு மேடையில் நின்று கொண்டு தோழர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னுடைய உடலில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நான் உங்களுக்காக உழைப்பேன்னு சொன்னார். அவருடைய நினைவாக வைத்த பெயர் வெறும் சிந்தனை மட்டுமல்ல, உயிர் இருக்கும் வரை சாதாரண உழைப்பாளி மக்களின் உரிமைகளுக்காக உழைக்க வேண்டும் என்று அப்பா நினைவூட்டுவதற்காகவே அப்பாவும் அம்மாவும் எனக்கு இந்த பெயரை தேர்ந்தெடுத்து வச்சாங்க. நான் அதிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் நிறைய அரசியல் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அரசியல் பேசுவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? ஃபோட்டோஷாப் தெரியணும், இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. ஃபோட்டோஷாப் தெரியாமல் தமிழ்நாடு ஒரு 15 வருஷமா ஏம்பாது இருக்குன்னு இப்போதான் கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? இந்த ஏமாந்தவங்க பட்டியலில் பகுத்தறிவாளர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது வேறு. அண்டை நாட்டில் தொப்புள் கொடி தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று கண்ணீர் வடித்த பலருடைய கண்ணீர் காசாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அரசியல் என்கிற களத்திலிருந்து உரிமையும் உணர்வும் நீக்கப்பட்டால் சாக்கடை கழிவுதான் மிஞ்சுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க அண்ணா யூனிவர்சிட்டியும் இருக்கு, ஐஐடியும் இருக்கு. ஐஐடியில் கோமுத்திரம் குடின்னு சொல்றவர் தலைவராக இருக்கார், நம்ம பேசிட்டோம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர் உண்டா? ஏன் இல்ல? ஆளுநரோட திமிரு. மாநிலத்தில் கல்வியாளர் கிடையாதா? படித்தவன் கிடையாதா தமிழ்நாட்டில்? இந்தியாவுடைய சராசரி உயர்கல்வி விகிதத்தை விட 2 மடங்கு GER ரேஷியோ வச்சிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனா 6 பல்கலைக்கழகங்களுக்கு நம்மால துணைவேந்தர் நியமிக்க முடியல. ஒரே ஒரு நபரோட திமிரு. நீ வேந்தரா வேலை செய்யல, நீ வேந்தரே வேணாம் போயான ஒரு சட்ட திருத்தத்தை போட்டு அனுப்புறோம். உண்மையிலேயே நீங்க சட்டத்தை மதிக்கிறேன், நான் ரொம்ப நேர்மையானவன் என்றெல்லாம் நீங்க போடுகிற வேஷம் உண்மை என்று சொன்னால் ஒரு சட்டமன்றம் அனுப்பிய தீர்மானத்தின் மீது சட்டத்தின் மீது கையெழுத்து போட்டு அனுப்பி இருக்கணும். அதை செய்யாத ஒரு ஆளுநர் இங்க அமர்ந்துட்டு இருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்ல. இந்த தமிழ்நாட்டில் சாட்டை எடுத்து சுத்திட்டு ஒரு நாடகம் நடந்தது. அந்த நாடகத்திற்கு பின்னால் மறைக்கப்பட்ட உண்மை, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகத்தை சீரழித்து வைத்திருப்பது ஆளுநர். யாரு அந்த சாரு, யாரு அந்த சாருன்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான்னா நம்ம திருப்பி கேள்வி கேட்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகத்தை சீரழித்தவர்கள் இதற்கு பதில் சொல்லணுமா, இல்ல நாங்கெல்லாம் பதில் சொல்லணுமா? அந்த பல்கலைக்கழகத்தையும் பாதுகாத்து மாணவர்களையும் பாதுகாக்கிறதுக்காக களத்தில் நிற்கிற நாங்க இந்த அரசியலை சோசியல் மீடியாவில் எதிர்கொள்ற நிலைமையில் இருக்கிறோம் என்பதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தைரியம். களத்தில் எதிர்கொள்ளும் போது இதற்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையில ஆள் கிடையாது. அவன் ட்ரெண்ட் உருவாக்குற அவங்களுடைய ஒவ்வொரு ஐடியும் ஃபேக் ஐடியும் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. இந்தியாவில் பல மாநிலங்கள் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் ட்ரெண்டை உருவாக்குறான். யூடியூப்ல யாராவது பேசினா லட்சக்கணக்கான பேர் பார்ப்பது போல ஒரு சித்திரத்தை உருவாக்குறான். அதை வைத்துக்கொண்டு இன்ஃப்ளூயன்சர் உருவாக்குறான். தொலைக்காட்சி மேடைகளில் அமர்ந்து கொண்டு விவாதத்தை சிதைப்பதே வேலை என்று செய்கிறான். என்ன காரணம்? வேறு மாநிலங்களை வேறு விதமாக ஏமாத்தலாம். ஆனால் தமிழ்நாட்டில் சிந்திக்கிற மனிதர்கள் பகுத்தறிவே அரசியல் என்றெல்லாம் பேசுகிற பொழுது சிந்திக்கிற நேரமே இல்லாம பண்ணணுங்கிற அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பின்னாலதான் இந்த UGC திருத்தங்கள் நம்ம முன்னால நிக்குது. இந்த திருத்தங்களுக்கு கருத்து சொல்ல வேண்டிய காலத்துல நம்முடைய ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல நடந்துட்டு இருக்கிற விவாதங்கள் சீமானை பத்தி இருக்கு. சீமான் என்ன சொல்லுகிறார்? பெரியாரா அம்பேத்கரா? பெரியாருக்கு எதிராக அம்பேத்கரை நிறுத்துவது எவ்வளவு கேடுகட்ட அரசியல்!
அந்த அரசியலை இந்த நேரத்தில் ஏன் செய்யணும்? இது ஈரோடு தேர்தல் சம்பந்தப்பட்டதா? யோசிச்சு பாருங்க, தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலை பத்தி கூட இந்த மாநிலத்தில் விவாதம் நடக்கல. யூஜிசி திருத்தங்களை பத்தி விவாதம் நடக்கல. ஆனா தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய அரசியல் பிரச்சனையாக பெரியாரின் பிம்பத்தை சிதைப்போம் என்ற ஒரு அரசியல் நடக்கிறது என்று சொன்னால் அந்த சிதைப்பு, அந்த அரசியலுடைய நோக்கம் வேற. நம்முடைய உரிமைகளை பேச வேண்டிய நேரத்தில் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த யூஜிசி திருத்தங்களை படிக்கும் போதுதான் தெரியுது. இதற்கு முன்னால இது போல திருத்தம் வந்திருக்கு. 2010ஆம் ஆண்டு திருத்தம் வந்திருக்கு. இது போல திருத்தங்கள் இருக்கு. ஆனா நம்ம அமுல்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல இந்த மாதிரி திருத்தத்தை கொண்டு வரல. அவன் இது போல பல்கலைக்கழகங்களுக்கு நிதி கொடுக்கிற ஏற்பாட்டையை ஒழித்து கட்டணும்னு நினைச்சாங்க. நம்மளாம் எதிர்த்தோம். ஒன்றிய ஆட்சிக்கு என்ன பொறுப்பு? நாங்கெல்லாம் கல்லூரி கட்டி வச்சு கல்லூரி நிர்வாகத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். மாநில அரசாங்கம் சட்டம் போட்டு காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து எல்லாத்தையும் நடத்தணும். ஒன்றிய ஆட்சிக்கு பொறுப்பு இல்லையான்னு கேட்டோம். இப்ப இந்த திருத்தம் என்ன சொல்லுது தெரியுமா? நான் சொல்லுகிற திருத்தத்தை அமுலாக்கலன்னா தண்டிப்பேன்னு சொல்லுது. நீங்கள் கொடுத்த பட்டம் செல்லாதுன்னு சொல்லுது. தமிழ்நாடு போல மாநில உரிமை பேசி முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் காசு தரலன்னா நீ காசு தர வேண்டாம் போயான்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் உயிரை கொடுத்து, என்னுடைய உணர்வை கொடுத்து, என்னுடைய வாழ்க்கையை முதலீடு செய்து பெறக்கூடிய பட்டம் செல்லாது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பழிவாங்கல் நடவடிக்கை. இதை ஒரு மாநிலத்துக்கு எதிராக, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பாஜக அல்லாத முதல்வர் ஆளுகிற மாநிலங்களுக்கு எதிராக ஒரு ஒன்றிய ஆட்சி செய்ய நினைக்குதுன்னு சொன்னா இது சாதாரண திட்டமா? இந்த திட்டத்தை நாம மட்டும் எதிர்கொள்ள முடியுமா? முடியாதுங்கிறதா இங்க பிரச்சனை. இந்தியாங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு பாஜகவை ஒரு சிறுபான்மை, அதாவது அவர்களுக்கு அதிகாரத்திற்கு மெஜாரிட்டி இல்லைங்கிற நிலைமையில ஆட்சி கொண்டு வந்திருக்கோம். மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, அது ஒரு தேர்தல் போராட்டமா இருந்தாலும் அதற்கான முன்னெடுப்பு எங்கிருந்து வந்தது? தமிழ்நாட்டிலிருந்து வந்தது. அந்த தமிழ்நாட்டின் முன்னெடுப்பு இன்னைக்கு யூஜிசி திருத்தங்களை எதிர்ப்பதற்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு இடஒதுக்கீட்டை பத்தி ரொம்ப பேசுறோம். இடஒதுக்கீடுங்கிறத ஒரு ஆப்ஷனல் கேட்டகரியா கொண்டு வந்திருக்கான். 3.8ல, அதாவது இல்ல 3.8 வேற, 3.15 அதுல ஒரு ஆப்ஷனல் கேட்டகரியா கொண்டு வரான். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி, விமன் இவங்களை எல்லாம் நியமிக்கணும்னா ஒன்று அந்த கேட்டகரியிலிருந்து ஆள் இருந்தால் எடுத்துக்கலாமா? அப்படி இல்லைன்னா வேற கேட்டகரியிலிருந்து அந்த தகுதிக்கு மேலே கூடுதலாக ஒரு தகுதி இருந்தால் எடுத்துக்கலாமா? இவங்க தகுதின்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. அதை படிச்சீங்கன்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் அறிவு இருக்கிறது ஒரு தகுதின்னு வச்சிருக்காங்க. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்? மின்சாரத்தை இந்தியாவில் கண்டுபிடிக்கல, பெட்ரோல் எடுக்கிறத இந்தியாவில் கண்டுபிடிக்கல. இப்போ நீ கோமியத்தை ஆராய்ச்சி பண்ணாதான் இந்தியன் நாலேஜ் சிஸ்டமானு கேள்வி வருமா வராதா? ஏயா, ஒருத்தனை வேலைக்கு எடுக்கிற தகுதியில இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு ஒரு வார்த்தையை வச்சு அதுக்கு விளக்கமே கிடையாது. ஆனா இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டுமா கூடாதா என்று முடிவெடுக்கிற அதிகாரத்தை யூஜிசி இந்த மாதிரி விதி போட்டு கொடுக்கும்னா இது அரசமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை. இந்த உரிமையை பாதுகாக்கிறதுக்கு தமிழ்நாடு முதல் ஆளாக களத்தில் வந்து அரசமைப்பு சட்ட ரீதியாக 69% இடஒதுக்கீட்டையும் உறுதிப்படுத்தி நிற்கிறோம். இப்ப நம்ம மேல நாம ஆண்டாண்டு காலமாக நடத்தி வைத்த போராட்டத்தின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் இது. இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். இதுல ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, பல்கலைக்கழகங்களே பாதிக்கப்படுது. எல்லா மாநிலங்களும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஒரு கடிதம் எழுதினாரே, அதற்கு பிறகு பல மாநிலங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கு. மாணவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கமா? யூஜிசிக்கு திருத்தங்களை அனுப்ப வேண்டும் என்று உங்கள் அனைவரின் முன் நான் ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். நம்ம திருத்தத்தையும் அனுப்பணும். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும், கல்வி நிறுவனமும், ஆசிரியர்களும், மாணவர்களும் இணைந்து நின்று இதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை பெற்றாக வேண்டும். அது கட்டாயம். யூஜிசி திருத்தங்கள்ல பல்வேறு அம்சங்களை மற்றவங்க பேசுவாங்க. நான் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிற மூன்றாவது அம்சம், பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் நடத்துவதற்கும் நிதி யூஜிசி தானே கொடுக்கணும். இவங்க என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? ஆசிரியர்கள் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு லேப் செட்டப் பண்ணிக்கணுமா. அப்படி யாரு காசு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்களாம். இதை தலைகீழா பாருங்க. அதாவது ப்ரமோஷன்ல நீங்க இப்போ
காசு வாங்கிட்டு வரவன் தான் ப்ரமோஷன் கொடுப்பான்னு சொல்லும்போது கூட ஏதோ ஆசிரியர்லாம் கொஞ்சம் பெற்றோர் ஆசிரியர் கழகம்லாம் நடத்தி நல்ல கல்வி தந்தைகளை கூட்டு வரணும் போலன்னு தோணும். இது அப்படி இல்லை. பல்கலைக்கழகத்தை நடத்துறது காசு வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும்ல. ஒன்றிய ஆட்சி கொடுக்காது. ஆனா இப்படி ஒரு விதிமுறையை மட்டும் கொடுக்கும்னா, நீங்க ஏற்கனவே கட்டடம் கட்டி ஆசிரியரை வேலைக்கு எடுத்து மாணவர்களை சேர்த்து கல்வி நிலையங்களை நடத்திக்கிட்டு இருப்பீங்க. ஒரு லேப் கட்ட மட்டும் காசு இருக்காது. அந்த காசை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கல்லூரியை யாரு நிர்வகிக்கணுங்கிற முடிவை யாரோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் எடுக்க முடியும். அரசாங்கம் கட்டமைத்து மாநில அரசு இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிற கல்வி நிறுவனங்களை பிச்சை காசு இல்லைங்கிற காரணத்துக்காக யாரோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், யோசிச்சு பாருங்க, ஸ்ரீதர் வேம்பு மாதிரி ஒரு ஆளு வந்து உட்கார்றாரு உங்க பல்கலைக்கழகத்தின் கல்லூரியை நடத்துறேன்னு சொன்னா அது எந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கும்? அந்த கல்லூரிகள் சுயமரியாதை பேசுமா? அந்த கல்லூரிகள் இடஒதுக்கீட்டை பற்றி கவலைப்படுமா? இதனால் ப்ரமோஷன் கிடைச்சு போகக்கூடிய ஆசிரியர் யாருக்கு நியாயமானா இருப்பாரு? அவர் கல்வியை பத்தி கவலைப்படுவாரா? அப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சலுகை எதிர்பார்த்து இன்னும் கூட அடுத்தது என்னன்னா, வைஸ் சான்சலரா வருவதற்கு தகுதின்னு பேராசிரியரா இருக்கணும், கல்வியாளராக இருக்கணும்னு சொன்னா பரவாயில்ல. அந்த தகுதியெல்லாம் நீக்கிட்டு இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தையும் வச்சிருக்கான், கார்ப்பரேட் முதலாளியா இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சிருக்கான். அப்ப பல்கலைக்கழகங்களுக்கு காசும் தரமாட்டேன், ஒருவேளை நீங்க எங்களுடைய விதிமுறைகளை ஏற்கலன்னு சொன்னா பட்டத்தையும் பறித்து விடுவேன், நீ படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனா படிச்சா என்னுடைய குப்பைகளைத்தான் படிக்க வேண்டும், அதை படித்தால்தான் உனக்கு அங்கீகாரம் என்று சொல்லுகிற ஒரு அமைப்பை நாம ஒருவேளை ஏத்துக்கிறோன்னு கூட வச்சுக்கலாம். இங்க படிக்கிற மாணவர்களை உலக அரங்கத்தில் இன்னைக்கு போட்டி போட்டு வேலைக்கு எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறதே, நாளைக்கு சீண்டுவார்களா என்று யோசித்து பாருங்க. உலக அரங்கில் எல்லாரும் சாட் ஜிபிடியா டீப் சீக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்முடைய நாட்டில் கல்வி நிலையத்தை பாதுகாக்க முடியுமான்னு கவலைப்படுற நிலைமையில மாணவர்களையும் சேர்த்து அழைக்க வேண்டிய நிலைமையில் நானும் இதுபோல அமைச்சர் அமைந்திருக்கிற எம்எல்ஏ அமர்ந்திருக்கிற ஒரு மேடையில் நின்று கவலைப்பட்டு கதற வேண்டி இருக்கிறதே என்று சொன்னால், இதுதான் பாஜக விரும்புகிற இந்தியா. படிக்கவும் கூடாது, படிப்பதையே ஒரு போராட்டமாக நடத்தாமல் உயிர் வாழவும் முடியாது என்று ஆக்க பார்க்கிறார்கள். இப்படி ஒரு மேடை அமைத்த ஊடகத்தில் களத்தில் நின்று செயல்படுகிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு, இதுபோல ஒரு அரசியல் அதாவது எல்லா அரசியல் தளத்திலையும் சமூக நீதி பேசக்கூடிய, குறைந்தபட்ச சமூக நீதி இருந்தால் கூட களத்தில் கொண்டு வந்து நிற்க வைக்கிற ஒரு முன்னெடுப்பை நீங்கள் செய்ததற்காக உங்களை அனைவரையும் பாராட்டி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.